கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையிலையும் ஆவியானவர் தாமே அவருடைய வார்த்தைகளை குறித்து பேச கர்த்தர் ஏவுதலினாலே இந்த வார்த்தை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் தேவையா இருக்கிறார். ஒரு மனிதனுக்கு எப்படி உணவு, உடை, உறைவிடம், நீர், காற்று எல்லாம் தேவையோ அப்படியே மனிதனுக்கு தேவனாகிய கர்த்தர் மிகவும் தேவையுடையவராக இருக்கிறார். இதை அறிந்து கொண்ட மனுஷன் ஒருபோதும் அவன் வெட்கப்பட்டு போனதாயில்லை. அவன் ஜெயித்தவனாய் காணப்படுகிறான். இந்த நாட்களில் கருமையான சகோதரர்களை, சகோதரிகளை, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எது தேவை என்பது ஒரு சில நிமிடங்கள் வேத வார்த்தையோடு கூட, வேத சத்தியத்தோடு கூட உங்கள் முன் சொல்ல ஆசைப்படுகிறேன். அநேக வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு சாட்சிகளை குறித்தும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் எதுவும் நம்முடைய சிந்தையில் அது இருந்ததாய் தெரியவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை. இந்த நாட்களில் அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது எல்லாமே ஒரு தோல்வியில முடிந்தவர்கள் அநேகர் உண்டு. ஜெயம் எடுக்க முடியாதபடிக்கு தோல்வியாய் நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டவர்கள் அனைவரும் உண்டு. இந்த நாட்களில் நாம் ஜெயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். நாம் ஜெயம் எடுக்க வேண்டும். இதற்காக ஆவியானவர்களோடு கூட சில வார்த்தைகளை வாஞ்சிக்கிறார். பிரியமானவர்கள், இந்த நாளில் நாம் எதை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம் என்று சொன்னார். சாத்தானை நாம் செய்யப்படுகிறது. சாத்தானை செய்யப்படுகிறது. யார் யாரெல்லாமோ ஜெயித்து விட்டோம். ஆனால் இன்னும் என்ன செய்யவில்லை, சாத்தானை ஜெயிக்கவில்லை. ஒரு மனுஷனுடைய வெற்றிக்கு அவன் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது சாத்தானை ஜெயிப்பது. எப்படி ஜெயிக்க முடியும்? இயேசுவையே அது பரிசுத்து பார்க்கவே என்று சொல்லி நினைக்கலாம். கர்த்தர் சாத்தானை ஜெயித்தவர். அவர் அருமையாய் சொல்லியிருக்கிறார், சாத்தானை ஜெயுங்கள் என்று சொல்லி. சாத்தானை ஜெயிக்க வேண்டும். எப்படி ஜெயிக்க வேண்டும்? அதை குறித்து வேத சத்தியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒரு சில நிமிடங்கள் சாத்தானை நான் எப்படி ஜெயிக்க முடியும்? ஒரு 4 காரியங்களை குறித்து ஆவியானவர் பேச விளைகிறார். முதலாவது, சாத்தானை ஜெயிப்பதற்கு ஒரு மனிதனுக்கு, ஒரு மனுஷனுக்கு தேவையான காரியம் பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதத்துல லேவியர் ஆகமத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, நாம் எப்படி பரிசுத்தமாய் மாற வேண்டும், எப்படி பரிசுத்தராய் இருக்க முடியும், எப்படி என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும். என்னுடைய உடம்பை ஒருவேளை நான் கழுவி தூய்மையாக்கலாம், என்னுடைய மேல் வஸ்திரம் அழகா இருக்கலாம், நான் இருக்கிற இருப்பிடம் அழகா இருக்கலாம். பிரியமானவர்களை பாருங்க,
எவ்வளவு பெரிய இடமாக இருந்தாலும் பெரிய மாளிகையா இருக்கும். ஆனா அந்த இடத்துல என்ன செய்வாங்க, ஒரு ரூமலை சுமத்தாங்க எல்லாமே வேஸ்டான சாதனங்களை போடுவதற்கு அதை பயன்படுத்திக் தேவையில்லாத பொருட்களை அதை அடைத்து வைத்துக் கொள்வார்கள். எல்லா இடத்திலையும் நறுமணம் வீசும். ஆனா எதையா ஒரு சாக்கடை நாட்டம் நிச்சயமா நிற்கிறேன் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளும். அப்ப எப்படி காணப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில? நாம் பரிசுத்தத்தை முதலாவது அணிந்து கொள்ள வேண்டும். அழகாய் சொல்லியிருக்கிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்கிறது. இது சத்தியம், உண்மை இல்லை. அப்ப மாறாத சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் முதல் படி பரிசுத்தம். பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை. வேத வசனம் சொல்லுகிறது, உன் கண் நிச்சயோடு நோக்கினாலே விபச்சாரம் செய்தாயிற்று, வேசித்தனம் பண்ணியாயிற்று என்று சொல்லி கண்களில் ஒரு பரிசுத்தம், இருதயத்தின் சிந்தனையில ஒரு பரிசுத்தம், வாயில ஒரு பரிசுத்தம், நடக்கையில ஒரு பரிசுத்தம். நான் நடந்து போகிற பாதை சரியா இருக்குதா? பரிசுத்தமான பாதையில நான் போயிடுறேனா? கால்கள் பரிசுத்தத்தை நோக்கி ஓடுகிறதா? பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். ஆதி ஆகமத்துல பார்க்கிறோம், 39ஆம் அதிகாரத்துல யோசேப்பை குறித்து இங்க நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல யோசேப்பை குறித்து பார்க்கலாம். இந்த யோசேப்பு அந்த சகோதரர்களால் தள்ளப்பட்ட ஒரு மனுஷன். இந்த யோசேப்போடு கூட தேவன் இருந்தார் என்று சொல்லி வேத வசனத்துல ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானால், அவன் எகிப்தியனாகி தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அப்போ அவனுக்குள்ள ஒரு பரிசுத்தம் இருந்தபடியினால தேவன் அவனை 41ஆம் அதிகாரத்துல 31லிருந்து 39ஆவது வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். அங்க என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், பின்னும் பார்வன் யோசேப்பை நோக்கி, எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரியாக்கிறேன் என்று சொல்லி பார்வன் தன் கையில் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணிகளை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி 2 பணிகள் என்று அவனுக்கு முன்பாக அறிவித்து கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். இது எப்படி வந்தது என்று சொன்னால், அதை நீங்க வாசித்து பார்த்தால் தெரியும். அவன் தன்னை காத்து கொண்டான். ஒரு இளவயது ஒரு வாலிபன் அவன் தன்னுடைய கற்பை காத்து கொண்டான். தேவனுக்கு முன்பாக அவன் கரெக்டாக சரியாக நடந்தான். தேவனுடைய கட்டளைகளை மீறாதபடிக்கு, நியமங்களை மீறாதபடிக்கு அவன் சரியாக இருந்தபடினால தேவன் அவனை உயர்த்துகிறான், அதிகாரியாக. பாருங்க, முதலாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சாத்தானை ஜெயிப்பதற்கு முதலாவது தேவையானது பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை, பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் ஒரு மனிதனுக்குள்ள காணப்படும் பொழுது அவன் ஒரு உயர்வை கண்டடைகிறான் என்று சொல்லி வேத வசனத்துல பார்க்கிறோம். 2வது பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியின் வரங்கள். பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சாத்தானை ஜெயிப்பதற்கு முதலாவது படி ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை, பரிசுத்தம் வாழ்க்கை நிரம்பியதாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர வேண்டும். 2வது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். வேதத்துல நாம் பார்க்கிறோம், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை காண முடியாது என்று சொல்லி மெய்யாகவே
சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறது, நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொல்லி. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். அதுவரைக்கும் சீடர்கள், அப்போஸ்தலர்கள் தேவனோடு கூட இருந்தவர்கள், அவருடைய அன்பை ருசித்தவர்கள், அவருடைய எல்லாவற்றையும் கண்டவர்கள். இப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்காக கூடுகிறார்கள் ஒரு இடத்துல. தேவ ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று. இன்னும் ஒரு வசனத்தில் நாம் பார்க்கலாம். யோவான் 16:8 பார்க்கிறோம். அவர் வந்து, யார் வந்து? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார் என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால், பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ள வருகிறார் என்று சொன்னால், அந்த பரிசுத்த ஆவி நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை சீர்குலைய நேர்க்கும் போது, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையிலிருந்து சிறிது பிசகும் போது, உலகம் தானே, மாம்சம் தானே, ஆகவே இறுதி வரைக்கும் தாமல் பற்றிக் கொள்ள வேண்டும். அப்படிதான் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பெற முடியும், ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியும், சாத்தானை ஜெயிக்க முடியும். இந்த பரிசுத்தத்துக்கு சிறிது என்ன செய்யும்? சில நேரங்களில் ஒரு பிசகு ஏற்படும். கண்ணிச்சையா இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை முறையா இருக்கலாம், ஆனா ஆசை என்று சொல்லலாம், நம்முடைய வறுமைகள் என்று சொல்லலாம், போராட்டங்கள், சில நேரங்கள் ஒரு முறுமுறுப்பு, இதெல்லாம் என்ன செய்யும்? ஆபத்துக்கு நேராய் நம்மை கொண்டு போக பார்க்கும். இதற்கு நம்மை பரிசுத்தத்துல கரெக்டா இருப்பதற்கு நம்மை உந்தி தள்ளுகிறவர் தயார் பரிசுத்த ஆவியானவர். இவர் என்ன செய்வார் என்று சொன்னா, இவர் சும்மா இருக்க மாட்டாருங்க. இவர் என்ன செய்வார்? செய்யாத, தப்பு, இது பண்ணாத, உந்தி தள்ளி கொண்டு இருப்பார். இதை நாம் மீறணும் என்று சொன்னா என்ன செய்வோம்? உடைய அன்பை விட்டு விலகி விடுவோம். உடைய வசனம் தான் நமக்கு அவர் கொடுத்திருக்கிற அந்த வசனத்தை நம்ம படிச்சோம்னா எங்க போவோம்? அவ்வளவு நிச்சயம். அப்ப இந்த பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள்வது, நாம் பெற்றுக்கொள்ள அதிக முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன செய்கிறார்? ஒரு மனிதனை தூண்டுகிறார். நல்லவனாக இருப்பதற்கு, பரிசுத்தம் உள்ளவனாக இருப்பதற்கு அவர் முந்திக் கொண்டே இருப்பார். ஜெபிப்பதற்கு எல்லாவற்றுக்கும் அவர் புள்ளி கொள்ள இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் பாருங்க, அப்போஸ்தலர் 9 சொல்லப்பட்டிருக்கு. சவுல் அங்கே என்ன செய்கிறார்? கீழே விழுந்து அவர் கண் குருடாகி விட்டது. அனனியாவை சந்திக்க புறப்படுவதற்கு முன் அனனியாவுக்குள்ளே தேவன் ஆவியானவர் பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர்கிட்ட சொல்கிறார். அப்போ அவர்கிட்ட சொல்கிறார், நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படிக்கும் என்னை அவர் அனுப்பினார். அனனியா போய் சொல்கிறார், பவுலிட்ட போய் சொல்கிறார், நீ பார்வையடைய வேண்டும். நீ இப்பொழுது சவுலாய் இருக்கிறாய், தேவ மனிதர்களை சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார், நீ பார்வையடைய வேண்டும் என்று சொல்லுகிறார். நீ பார்வையடைய வேண்டும், நீ பார்வையடைய வேண்டும், பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவி நிரப்பப்படுவதற்கும் என்னை அனுப்பினார் என்று சொல்லி அனனியா சொல்லுகிறார். பாருங்க, பரிசுத்த ஆவி எவ்வளவு முக்கியம். நம்ம நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை எல்லாம் பரிசுத்தமா இருக்கிறேன், நல்லா தான் செய்யறேன், இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் தான் சொல்லிடுறோம். நான் சரியா இருக்கிறேன், எங்கேயாவது ஒரு தவறு இருக்கு, நமக்கு தெரியாது. நம்முடைய தவறுகள் நமக்கு தெரியாது, தேவனுடைய கண்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். அது சின்ன தவறா இருந்தாலும் பெரிய தவறா இருந்தாலும் ஒரே கணக்கு தான் தேவை. அதனால பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக சாத்தானை ஜெயிப்பதற்கு. இனி மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, சாத்தானை ஜெயிப்பது எப்படி? எப்படி நாம் ஜெயிக்க முடியும்? பரிசுத்தம் வந்தாச்சு, இந்த வாழ்க்கையில பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாச்சு. நீ என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை வாசிக்க வேண்டும். இந்த வேதத்துல என்ன சொல்லி இருக்கிறது நீ வாசிக்க வேண்டும், கூர்ந்து கவனிக்க வேண்டும். இதை என்ன
என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இதை படிக்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி மேலோட்டமா வாசித்து நான் முடிச்சுட்டேன்னு சொல்றதுக்கு அல்ல. அதை படித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எனக்குள்ள இதை என்ன மாற்ற வேண்டும், நான் எப்படி மாற வேண்டும், எப்படியாவது நான் இங்க போகணும். முதல்ல போனா முடிவு உண்டு, பிறப்புன்னு ஒன்றுனா இறப்புன்னு உண்டுதாங்க. இறப்புல நான் எங்க போய் நிற்கிறேன், நான் முடிவில்லாத ராஜ்யத்தை கொடுத்துள்ளேன். அப்ப இது நிமிஷம் இந்த வேத வசனத்தை படிக்கணும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 4ஆம் அதிகாரத்துல பிசாசு இயேசுவை என்ன செய்கிறான், சோதிக்கிறான். அப்பொழுது 1ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருக்க பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும். அவர் பிரதி உத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, வேறுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. இங்கேயும் பாருங்க, அவர் தேவனாய் இருந்த பொழுதும் எழுதியிருக்கிறதே நமக்கு ஒரு மாதிரி. அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர், ஒரு தேவகுமாரன். அவர் நமக்கு பாடம் படிச்சு அவர் சொல்லித்தார. வேதத்துல எழுதியிருக்கு. ஒரு வார்த்தை சொன்னா பிசாசு ஓடிடும். அவர் பேரை சொன்னாலும் பிசாசு நடுங்கி போகும். ஆனா அவரும் சொல்லுகிறார், வேதத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு முன்மாதிரியாக அவர் சொல்லுகிறார், எழுதியிருக்கிறது. இன்னும் பாருங்க, அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ புரியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதங்களில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதால் எழுதியிருக்கதை சொன்னார். இப்ப ஆவியானவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொன்ன உடனே பிசாசு என்ன சொல்லுகிறாங்க, இதுவும் எழுதியிருக்குது. தேவதூதர்கள் பாதங்களை என்ன செய்வாங்க, கைகளை தாங்கி போவாங்களே, பாதங்கள் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கரங்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே. அப்ப அவனுக்கு என்ன செய்யுது, வசனம் தெரிகிறது. நல்ல உன்னிப்பா கவனிக்க வேண்டும். பிசாசு அதிக தந்திரம் உள்ளவங்க, நல்ல வசனம் பேசுவான், நாம் தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். இங்கேயும் ஆவியானவர் ஆண்டவர் சொல்றாரு, இதுவும் எழுதியிருக்கிறதாப்பா. அங்கேயும் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் அடைகிறார். அப்போ அநேக நினைவு வந்து என்ன செய்வாங்க, வேத வசனத்தை பார்த்துட்டு படிச்சுட்டு இது ஏன் இப்படி இருக்கு, அநேக கொஸ்டின்கள் கேட்பாங்க, கேள்விகள் கேட்பாங்க. எதுவும் நம்மளை ஒரு திணற அடிச்சுட்டோம், நாங்க ஊழியக்காரங்க கேட்டு அவங்களால பதில் சொல்ல முடியல. நாங்க வந்து விசுவாசி அவங்க போறாங்க, சர்ச்சுக்கு போறாங்க, பைபிளை தூக்கிட்டு அவங்கள்ட்ட கேட்டு அவங்களால பதில் சொல்ல முடியலன்னு நினைப்பாங்க. ஆனால் இதுவும் எழுதி இருக்கிறதே, அவரை பரீட்சை பாராதிருப்பாயாக அப்படின்னு எழுதி இருக்கிறதே என்று சொல்கிறார். 3வது என்ன செய்கிறார், மறுபடியும் நீர் என்னை சாஸ்திரமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவர்களில் எவைகளை உலகத்தை படைச்சவருக்கு உலகத்தை கொடுப்பேன்னு சொல்றார் பிசாசு. அப்பதான் ஆவியான ஆண்டவர் சொல்கிறார், அப்பா அதை தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வார். மகிமையும் கனமும் புத்தியும் அவருக்கு மட்டும். அப்போ அந்த கனத்தையும் மகிமை யாருக்கு தான் கொடுக்கணும், தேவனுக்கு மட்டும் செலுத்து சொல்லிட்டு கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். அப்போ வேத
வசனம் நமக்குள்ள இருக்கும் போதுதான் பிசாசை நாம் ஜெயிக்க முடியும். நான்காவது காரியம் பார்த்தோம்னு சொன்னா, ஜபத்தினால நாம் என்ன செய்யலாம்? சாத்தானை ஜெயிக்கலாம். எப்படின்னு சொன்னால், தானியேலை பார்க்கிறோம். தானியேலை குறித்து வாசிக்கிறோம். தானியேல் புஸ்தகத்துல பார்க்கிறோம் 6ஆம் அதிகாரத்துல, தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம், தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்தபோது தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருந்த அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படித்து ஜெபம் பண்ணி சூத்திரம் பண்ணினார். இங்க பாருங்க, ஒரு ராஜாவுடைய கட்டளை அங்கே பிறக்கிறது. ராஜாவை மட்டும் தான் என்ன செய்ய வேண்டும்? பணிக்கு ஆராதிக்க வேண்டும். ஆனா பயப்படாது. ஏன்னா இவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இவனை பலப்படுத்துகிறார். அப்போ சிலர் நம்ம படிச்சோம், பலம் கொண்டு அந்த இடத்துல சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களோட வரும்போது நீங்கள் பலம், ஒரு பலம், தேவ பலம் கிடைக்கும். அந்த பலத்தினாலதான் இவர் என்ன செய்யறாரு? பயப்பட முன் செய்து வந்தபடியே இவர்கள் செய்கிறார். தேவனுக்கு நேராக விண்ணப்பம் ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். ஆகவேதான் அதனுடைய அதே அதிகாரத்துல பார்க்கிறோம், அவர் ஜெபித்ததுனால தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருக்கிறது. அவர் ஜெபித்ததுனாலதான் ராஜா என்ன செய்யற? அவரால் தூங்க முடியல. சிங்க கெவியில போட்டாச்சு, என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி ஒரு வீர சத்தமாய் கூப்பிடுகிறார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லிட்டு தானியேலை ராஜா கேட்கிறார். 20ஆவது வசனம், 6ஆம் அதிகாரத்தில் 20ஆவது வசனம் அழகாய் சொல்கிறது. ராஜா கெவியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிடுகிறார். தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ தப்புவிச்சாரா? அதுக்கு அவர் கொடுக்கிறாரு. அடுத்த வசனம் சொல்லுகிறது, 21ஆவது வசனம், அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் எங்கும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வழிகட்டி போட்டார். அதே என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி செய்கிறேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, அவருடைய காலமெல்லாம் அந்த அரசன் இருந்த பெருசிய ராஜ்யபார காலத்திலையும், பெருசியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலையும், தரியுடைய காலத்திலையும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று சொல்லுகிறார். எல்லாருக்கும் முன்பாக ஒரு உயர்வை கண்டிருக்கிறார். அவருடைய ஜெபம் அநேகரை சொல்லலாம், எலியாவை குறித்து சொல்லலாம், இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகிறதை பார்க்கிறோம். எவ்வளவு பேரை சொல்லலாம். ஒரு எஸ்தர் ராஜாத்தை சொல்லலாம், ஒரு அன்னாளின் ஜெபத்தை சொல்லலாம். அன்னாள் அனந்த சொந்த அடைகிறார் தேவனுக்கு முன்பாக அவருடைய முகத்துக்கு முகமாக இருக்கிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 4 காரியங்கள் நமக்கு மிக மிக முக்கியம். முதலாவது காரியம் பரிசுத்தம். பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது சொன்னாங்க. பிசாசு நம்மை நெருங்க முடியாது. ஒரு அசுத்தம் ஒட்டி கொள்ளுங்க, உடனே சொல்லுவாங்க கழுவி போட்டுருவாங்க. எல்லாம் சுத்தமா இருக்கிற நேரத்துல ஏதாவது ஒரு டஸ்ட் வந்துன்னு சொன்னா நினைச்சா உதறி விட்டாலும் போயிடும். தூசியை உதறி விட்டு எடுத்துடும், இது போயிடும். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில சாத்தானை ஜெயிக்க முதலாவது நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவியம். இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில சாத்தானை ஜெயிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும். இந்த பரிசுத்த ஆவியை கலாத்தியர்ல பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரத்துல 19 to 23 வசனத்தில் படிச்சு பாருங்க. சொல்லப்பட்டது மாம்சையின் கிரியைகளை குறித்தும் ஆவியின் கனிகளை குறித்தும் சொல்லுங்கள்.
மாம்சத்தின் சிந்தை மரணம். அழகா சொல்லு, அழகா சொல்லுகிறார். மாம்சத்தில் இருந்தால் பொல்லாத நினைவுகள் வருகிறது, துர்ச்சிந்தனைகள் வருகிறது, கோபங்கள் வருகிறது, வைராக்கியங்கள் வருகிறது, எரிச்சல்கள் வருகிறது, கொலைவெறியின் ஆவி வருகிறது. எல்லாவற்றையும் கலைந்து போட்டு ஆவின் கனியாகிய அன்பு, சந்தோஷம் எது இருக்குதோ இல்லையோ சந்தோஷமா இருந்து பார்த்தோம் என்று சொன்னார். பிசாசு ஓடிப்போம். இவரை ஜெயிக்க முடியாது, இந்த பெண்மணி என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது என்று சொல்லி வச்சுவான். பிசாசு ஓடிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். மூன்றாவதாக வேத வசனத்தினால, வேத சத்தியத்தினால நாம் பிசாசை ஜெயிக்கிறோம். நான்காவதாக நம்முடைய ஜெபம் இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். நீதிமொழிகள் 32 பார்ப்போம், வாசித்து பார்த்தோம் என்று சொன்னார். அவருடைய விளக்கு இரவிலே அவள் விளக்கு அணையாது. நம்ம அப்பதான் என்ன செய்வோம், நல்லா போட்டு தூங்கும். வேத வசனம் சொல்கிறது இரவில் அவள் விளக்கு அணையாது. என்னுடைய வீட்டாருக்கு நிச்சயதான் ஆகாரம் கொடுக்கணும். குளிரா இருந்தாலும் அதை போட்டி கொள்வதற்கு அருமையான ஒரு குணசாலியான ஸ்திரியை நீதிமொழிகள் 31 நாம் படிக்கிறோம். நாம் ஜெபிப்பதனால நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை எவ்வளவு இடைஞ்சல்கள், துன்பங்கள், நெருக்கங்கள் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில இவை இருக்கும் என்று சொன்னால் அது நிச்சயமாகவே சாத்தான் நிச்சயிப்பது நமக்கு பலம் தருவார், நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, நீ சூழ்நிலையா நீ கொடுத்த வசனம் ஆண்டவரே, வார்த்தைகள் ஆண்டவரே, நீங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்து அது 30, 60, 100 பலம் கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில அந்த சாத்தானை ஜெயித்து, உலகத்தை ஜெயித்து, மாம்சத்தை ஜெயித்து, உங்களுடைய எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ள மனவாட்டிகளாக, உமக்கு பிரியமுள்ள மனவாட்டிகளாக உங்களுடைய குடும்பத்தை கட்டியெழுப்ப, உடைய வாழ்க்கையை கட்டியெழுப்ப கர்த்தர் உதவி செய்ய ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக்கொள்கிறார். கர்த்தர் நடந்தது சகல துதிகரமையுமே கர்த்தர் தாமே உடைய ஆசை